ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் என்னென்னா பணப்பெட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நேற்று வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்மளோட முத்துக்குமரன் 50,000 வின் பண்ணார். அவர் வந்துட்டு 12 செகண்ட்ஸில் உள்ளே வந்தார். இன்றைக்கி 45 மீட்டர் ரயான் சும்மா சூறாவளி மாதிரி போய் கரெக்டாக வந்துட்டு இன்னும் 8 செகண்ட்ஸ் இருக்குது, 17 செகண்ட்ஸில் உள்ளே வந்துட்டார். வேறு மாதிரி வெறுத்தனமாக வந்துச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வந்துட்டு பாராட்டுகள் தெரிவித்தார். அப்புறமா தான் ஒரு விஷயத்தை வைக்கிற செம்ம ட்விஸ்ட்டு. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, செம்ம கஷ்டமாக இருக்குல்ல. இதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க கேர்ள்ஸ் டீம், விஷால் உட்பட. முத்துக்குமரன் அண்டு ரயான் மட்டும் தான் வந்து இது ஓகேன்றாங்க. ஆனால் அவங்களே மரண பீதிக்கு வந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போது பிக் பாஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, அடுத்தது 2.1ன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நல்லா பண்ணிங்க, இதுக்கப்புறம் இன்னும் கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்கன்றார். அடா பாருங்களா, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் இப்போ பணம்னா சும்மா தான் 2 லட்சம் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறமும் வரப்போகுதுன்னு. இப்போ என்ன எனக்கு ஒரு டவுட் வருதுன்னா, காலையிலேருந்து ஒரு பெரிய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா ஜாக்லின் வெளியேறி விட்டாங்க, மாதிரி 4 லட்சம் எடுக்க போகும்போது அவங்க உள்ளே வந்தாங்களான்னு தெரியலன்னு. எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, 4 லட்சத்து எடுக்க போனாங்கன்ற ஒரு அப்டேட் வந்த அவங்களுக்கு அவங்க உள்ளே போனாங்களா வெளியே இருக்காங்களான்ற அப்டேட்டை சொல்கிறதுக்கு முடியும் தானே. ஆனால் அதை மட்டும் ஏன் சொல்ல மாட்டாங்க? கொடுமையாக இருக்குது. ஏன்னா இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 2 நாளில் செத்து போயிடுவேன்றாங்க. 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணுங்கடாண்ணா, வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறோன்றாங்க. ஏங்க செத்து போயிடுவேன் அந்த மாதிரி இருக்குது. இப்படியே வந்துட்டு அப்டேட் கொடுக்குறது, ஒன்றும் கொடுக்கணும் இல்லை கொடுக்காமல் இருக்கணும். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுற இதை விட பயங்கரமாக இருக்கும்னு. அப்போ சம்திங் ஏதோ ஒன்று வெளியில் வச்சுருக்காங்க. மேபி அவங்க போகும்போது தடை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு வந்து டைமிங் கம்மி பண்ணியிருக்கலாம், மேபி அதிகப்படுத்திருக்கலாம். அதாவது இப்போ வந்துட்டு டைமிங் வந்துட்டு 45 மினிட்ஸ் மீட்டர் வந்துட்டு தூரமும் டைமிங் வந்து 25 நிமிஷம் 25 செகண்ட் கொடுத்துருக்காங்க. மேபி ஜாக்லின் ஏன் கிளம்ப இறங்கியிருப்பாங்க வாய்ப்பு இருக்குன்னா, இன்னும் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயங்கள் அதாவது தூரத்தை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். அதுவே அவ்வளோ பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட மாட்டோமா அப்படின்னு. நடுவில் சின்ன சின்ன தடைகள் தானே, இதை பண்ணிடலாம்னு நினச்சி அவங்க இறங்கியிருப்பாங்க. அதில் தான் சம் ப்ராப்ளம் ஆகி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இது வரைக்கும் அஃபிஷியலாக ஜாக்லின் எவிக்டட் அப்படின்ற நியூஸ் வரலை. அதனால் ஜாக்லின் ரசிகர்லாம் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி ஜாக்லின் போயிட்டாங்களாமே எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் ரூமர்ன்றீங்களா, என்ன அர்த்தம் அப்படின்னு. அஃபிஷியல் நியூஸ் வந்ததுனா நம்ம ஒத்துக்க முடியும். இல்லைனா எவிக்டட்னு யாருமே சொல்ல மாட்டாங்களே. எவிக்டடாக வாய்ப்பு இருக்குது தானே சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம நோட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து போயிருக்க மாட்டாங்க, காட் கிரேஸ் போகக்கூடாது. சரி பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டும் இருக்குது, 4வது பிளேஸில் இருக்காங்க. ஆனால் அதுவே கம்மி. ஆக்சுவலாக ஃப்ரம் டே 1 இது வரைக்கும் அந்த ஓட்ஸ் படி பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக 2nd இல்லை 3rd பிளேஸில் வர வேண்டிய ஒரு ஆள். 2nd தான் கன்ஃபார்ம், இல்லை 3rd. ஆனால் இது என்ன குளறுபடின்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, இதில் யார் மாட்டுவாங்க? அதே மாதிரி ஜாக்லின் உண்மையிலேயே வெளியே போயிடுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.